அஸ்ஸலாமு வீவர்ஸ். இப்போ ஹராம் ஹலால் தரப்பில் 5 பார்ட்டில் இருக்கிறோம். முதல்ல டிவைஸ் எப்படி பண்ணுறேன் மட்டும் இல்லாமல் ஹலால் எப்படி பின்பற்றல கணவனுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்கிற பல விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த ஹராம் ஹலாலில். ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த ஹராம் ஹலாலில் இந்த பெட்ரோல் பேச்சு எந்த அளவுக்கு மதிக்கணும், பெற்ற தகப்பன்ற பேச்சு எந்த அளவுக்கு மதிக்கணும்னு சொல்கிறேன் எல்லா சகோதர விஷயத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது பெண்ற முடி பணி அந்த விஷயங்களை தான் இனிமேல் நாங்கள் டாக்கெட் பண்ண போகிறோம். வாங்கும் வீடியோக்குள்ள போகிறோம். ஒரு பெண் முடி எவ்வளோ தூரம் போகுதோ அது தத்திரியம் என்று சொல்லப்பட்டிருக்குதுன்னு நம்பி. ஏன்டா ஒரு முடிது பெண்ற முடி தான். இதுக்கு நீங்கள் எந்த ஊர் இருக்கீங்களோ இல்லை நாட்டு இருக்கீங்களோ உங்களோட முடி இவ்வளோ தூரம் போதும் அந்த அளவுக்கு தடுத்தின்னு சொல்லப்பட்டது பெண்ற முடியை தவிர ஆண்ட முடியே அல்ல. எல்லாம் நான் வச்சுக்கணும். பெண்ற முடியும் தடுத்தின்னு சொல்லப்பட்டது ஆண்ட முடியே இல்லை. நீங்கள் எல்லாம் நான் வச்சுக்கணும். அதை வச்சு நீங்கள் ஆணை உங்களுக்கு சமணம் இருக்கக்கூடாது. நிறைய பெண்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாத பெண்களுக்கு நான் சொல்கிறேன். இது முடி எவ்வளோ தூரத்துக்கு பறக்கும் அந்த அளவுக்கு தடுத்தின்னு சொல்லப்பட்டது. அது ஆண்களுக்கு இல்லை. சில பெண்கள் முடியை வீசாதுன்னு ஆண்கிட்டே சொல்லுவாங்க தடுத்திட்டு. ஆனால் சொல்லப்படல ஆண்களை முடி தடுத்திட்டு. ஆனால் சொல்லப்படாமல் நீங்கள் சொல்லிங்கன்னா நீங்கள் புதுசான ஒரு விஷயத்தை உள்ளுக்கு கொண்டு வர முடியும். ஒரு புது விஷயங்களை நீங்கள் உருவாக்குற மாதிரி விஷயத்தில் புது விஷயங்களை நீங்கள் உருவாக்குற மாதிரி செய்தானுக்கு தோண போகிற மாதிரி தான் அது எஃபர்ட் கொடுக்கும். நீங்கள் தெரியாத விஷயத்தை எல்லாக்காண்டி சொல்ல வேண்டாம். நீங்கள் முடி வெட்டினா நீங்கள் இது செய்யுங்க. ஆண்களுக்கு சரி சமனாக நீங்கள் நடந்துக்க வேண்டாம். நகங்கள் வெட்டி வீசக்கூடாது, அதை புதைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இப்பெண்கள் நகத்தை எந்த வீட்டில் பெண்கள் நகத்தை புதைக்காமல் இருக்கிறார்களோ அந்த வீட்டு தத்திரியம் என்று சொல்லப்பட்டது. ஆண்களும் நகத்தை புதைக்கணுமா பெண்கள் நகத்தை புதைக்கணுமா என்று சொல்லப்படாதனால் இது 2 பேரும் நகமே உண்டாகும். அப்படி சின்ன சின்ன காலங்களை வைத்து பெண்கள் ஆண்களை அவங்களுக்கு சமப்படுத்தக்கூடாது. தொழுகிற முறையிலிருந்து ஒவ்வொரு முறையுமே மாற்றி மாற்றி செஞ்சுருக்காங்க. ஆண்கள் இப்படி தொழுகணும், பெண்கள் இப்படி தொழுகணும், பெண்கள் இப்படி அத்தியாயத்தை இருக்கணும், ஆண்கள் இப்படி அத்தியாயத்தை இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லி காட்டிக்கிறாங்க. அந்த முறையெல்லாம் இருந்தாகணும். பெண்கள் இறுக்கமான ஆடைகளை அணியவே கூடாது. இப்படி அணிந்தால் இது ஹராம். ஆண்கள் இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குருவான சுமக்கணும். ஆண்கள் நல்லா இருக்கணும். ஆண்கள் கண்ட காலுக்கு மேலால் ஆடைகள் அணிய வேண்டும். குருவான் சொன்னபடி எல்லா வசதிகளும் கேட்டு நடக்க வேண்டும். குருவானை சுமக்கிற ஆண்களைக்கலாம் பெண்களைக்கலாம் மனப்பாடம் பண்ணுறவங்க இருக்கலாம். என்ன தெரியாமல் தப்பு செஞ்சாலும் மன்னிக்கப்படும். படிக்க போகிற ஆசான்கிட்ட மாணவர்களை பெற்றோர்கள் நம்பி அனுப்புகிறாங்க. நம்பிக்கையை ஆசான்கள் காப்பாற்றியே தீர வேண்டும். அந்த நம்பிக்கையை ஆசான்கள் காப்பாற்றவில்லைண்டா அதுக்குள்ள தண்டனையும் மனமேல் அவங்களுக்கு கிடைக்கும். ஆறாம் ஹலால் பற்றி விஷயங்களை நம்ம நிறையவே கதைத்தின்னு வந்துட்டோம்லவா. ஆனால் உங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு மாணவன் குருவான் ஒரு மனம் பண்ணினது வீடியோ நம்ம உங்களுக்கு பண்ணி போட்டு அடுத்த விஷயங்களை பற்றி கைப்போம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்.